அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் குஷ்பு ஆய்வு செய்து வருகிறார். விஷசாராய உயிரிழப்பு குறித்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் குஷ்பு விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு ஆய்வு நடத்தி வருகிறார். முன்னதாக கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக குஷ்பு தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது குஷ்பு ஆய்வு நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது முதற்கட்டமாக காவல் நிலையத்தில் அவர்கள் ஆய்வு நடத்தி வராங்க. விரிவான விவரம். நிச்சயமாக தினேஷ், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அதாவது விஷச்சாராயம் விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்போது தேசிய மகளிர் அணி ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவர்கள் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வில் இதுவரை யார் யார் மீதெல்லாம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது, ஏற்கனவே முதல் குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருந்த நிலையிலும் அவர் மீது ஏன் இதுவரை குண்டாஸ் பதியப்படவில்லை என பல்வேறு கேள்விகளை அவர் காவல்துறையினரிடம் அடுக்கி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உண்டு, எவ்வாறெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து காவல்துறை டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி உட்கோட்ட காவல்துறை டிஎஸ்பி தேவராஜ் அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து கருணாபுரம் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறவும், அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.